வணக்கம். காங்கேயம் சிவன்மலை பத்தி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல அதை பத்தி விலாவரியா நான் போடுறேன். சிவன்மலைன்னு சொன்னோன்னே சிவன் இருப்பாருன்னு நினைச்சிடாதீங்க. அங்க முருகர் தான் இருக்காருங்க. எப்பயுமே அங்க உத்தரவு பெட்டியில ஏதாவது ஒரு பொருள் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்படி பூஜை ஆகிற பொருளை வச்சு உலகத்துடைய நன்மை தீமை என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஐதீகமா இருக்கு. இப்ப நேத்திக்கு பொருள் மாத்தி பூஜை பண்ணியிருக்காங்க. மார்ச் 10, 2026 அன்னைக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார், அருகம்பில், வெட்டலைப்பாக்கு, எலுமிச்சம்பளம்னு சொல்லி 4 பொருள் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னா போதுமா? அதுக்கான விளக்கமும் சொல்லணும் இல்லையா? அதுக்கான அர்த்தம் தெரியணும்ல. அதனால இன்னைக்கு கோயிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறமா லேட்டா உங்களுக்கு வீடியோ வருது. அதனாலதான் என்ன விவரம் அப்படின்னா, எல்லாமே மங்களகரமான பொருள் அப்படிங்கிறதுனால உலகத்துல சுப நிகழ்வுகள், மங்களகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு ஐதீகம்லாம். ஒரு முக்கியமான விஷயம், மஞ்சள் பிள்ளையார், அருகம்பிலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் இப்ப முருகர் கும்பிடுறோம். முருகர் பக்தர்கள் நிறைய எல்லாருமே புதுசு புதுசா எல்லாமே முருகரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கூட்டம் அதிகமாகிறதுனால லைன் எங்கேயோ 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிக்குதுன்னா அங்க இருந்தே நிக்கிறாங்க. ஆனா அந்த லைன் என்ன ஆகுது? நேரா மெயின் சன்னதிக்கு தான் போகுது. அதனால குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நேரா உள்ள போய் உள்ள இருக்க சாமியை மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடுறோம். ஆனா என்ட்ரன்ஸ்லயே இருக்க பிள்ளையார நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, நான் தம்பி, எனக்கு மூத்தவர், உலகத்துக்கே முழு முதற் கடவுளான என்னோட அண்ணன் பிள்ளையார நீங்க பார்க்காம எப்படி வரலாம்? அவரையும் பார்த்துட்டு வந்தா தானே உங்களுக்கு முழு அருள் கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய கூட பிறந்த அண்ணனை முன்னாடி நிறுத்துறாருங்க. அதுக்காகத்தான் இந்த மஞ்சள் பிள்ளையாரும் அருகம்பில்லும். அவருக்கு ஒரு அருகம்பில்ல கொடுத்து, பிள்ளையாரே, நான் வேண்டி வந்த காரியம் நடக்கிறதுக்கு உங்க தம்பி கிட்டேயோ இல்ல உங்க அப்பா கிட்டேயோ இல்ல உங்க அம்மா கிட்டேயோ சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா நிறைவேறும் அப்படின்னு தான் முருகர் சொல்லாம இந்த உத்தரவு பெட்டியில வச்சு சொல்லியிருக்காருங்க. அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லியிருக்காங்களே, முழு முதற் கடவுள் பிள்ளையார வணங்கிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கணும் அப்படின்னு. அது காலப்போக்கில் கூட்டம் சேர சேர மறந்தாச்சு. இப்ப முருகர் ஞாபகப்படுத்துறாரு. முருகர் சொல்ல தட்டலாமா? அதனால பிள்ளையார கும்பிட்டுட்டு தான் போகணும். என்ன நான் சொல்றது சரிதானே? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா?